guys, welcome back to my channel. இந்த வீடியோஸ் எடுத்து ஒரு 2 மாசம் போல இருக்கும். அதாவது பொங்கலுக்கு 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் நான் இந்த கிளிப்பிங்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி பொங்கல் ஆல். அன்றைக்கி டே ரொம்ப பிஸியாக தான் போச்சு. ஏன்னா மார்னிங் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் அண்ட் ஈவினிங் போல் சபரிமலையில் மகரஜோதி பூஜை இருக்கிறதுனால வீட்டில் சாமி கும்பிட்ற வேலையும் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுல் டே வந்து ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு. நார்மலாகவே பொங்கல் செலிப்ரேஷனாகவே விறகு அடுப்பில் பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கிறது தான். பட் நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்னால அதெல்லாம் அங்கே செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ கேஸ் ஸ்டவ்லேயே வந்து பொங்கல் வச்சிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால கிச்சன்லேருந்து ஸ்டவ்வை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அண்ட் அந்த சூரிய ஒளி வந்து நம்ம வைக்கிற பொங்கல் மேலே கண்டிப்பாக படணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கிச்சனில் எனக்கு அந்த சூரிய ஒளி வராது, பட் ஹாலில் வந்து வரும் அப்படின்றதுனால நான் அங்கே தான் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா வெசல்ஸுமே வந்து ஹாலில் எடுத்துகிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம அப்பப்போ எழுந்து போகிறப்ப வந்து அதுவே ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அதனால் வந்து முன்னாடியே செட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாசலில் தோரணை, மாங்கொத்து, அதுக்கப்புறம் கரும்பு இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கே ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு மில்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் மில்க் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மல் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது பொங்கல் பானையில் மில்க் ஊற்றிட்டு அது பொங்கி வரப்போ அரிசி போட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் மில்க்கு பதிலாக வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஒவ்வொருத்தங்களோட பழக்கம், மில்க்கோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணுறது. அண்ட் ஃபைனலி வந்து வெல்லம் தட்டி போட்டுட்டு நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை இது ஃப்ரை பண்ணிவிட்டு பொங்கலில் போட வேண்டியதான். பட் நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஆட் பண்ணுவேன். ஒன்று வந்து பச்சை கற்பூரம் வந்து போடுறதுனால கோயிலில் நம்ம பொங்கல் வாங்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அண்ட் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி தான் போடணும். அண்ட் 2வது விஷயம் வந்து தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பொங்கலில் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் வந்து தூக்கலாக இருக்கும். ஸோ அதை நான் எப்போ பொங்கல் செஞ்சாலுமே இது 2 விஷயமே ஆட் பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த பொங்கல் நம்ம மென்று சாப்பிடும்போது வித் அந்த தேங்காய் வந்து பல்ல வந்து கடிப்படும் போது சூப்பராகவே இருக்கும்.
அண்ட் ஃபைனலி பொங்கல் செலிப்ரேட் பண்ண மதியம் 1:30 போல் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு சக்கரை பொங்கல் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஏன்னா கிச்சன்லேருந்து கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு சமைக்கும்போது அந்த நெய்யெலாம் வந்து வெளியே தெரிச்சு அந்த ஹால் ஃபுல்லுமே கொஞ்சம் பிசு பிசு ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ கையோடு அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே தொடச்சி விட முடியாது அப்படின்றதுனால முன்னாடியே இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டுருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டு பழக்கம் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் இல்லை, கூட வந்து அந்த காய்கறி எல்லாமே போடுவாங்க. மண்ணில் விளைஞ்ச எல்லா காய்கறியுமே கடலப்பருப்பு ஊற வச்சு அதை போட்டு செய்வாங்க. பட் எனக்கு டைம் இல்லாதனால நான் சக்கரை பொங்கல் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் எப்போ சாமி கும்பிட்டாலுமே நான் செய்கிற பிரசாதம் வந்து ஃபஸ்ட்டு இந்த அணில் குட்டிக்கு தான் தருவேன். பட் ஆனால் வந்து இப்போ அவன் உயிரோடு இல்லை. இது 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அண்ட் அகெயின் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஈவினிங் மகரவிளக்கு பூஜை இருக்கிறதுனால திருப்பி பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கேசரி அந்த மாதிரி தான் பண்ணலாம் இருந்தேன். பட் மார்னிங் வந்து சக்கரை பொங்கல் செய்யும்போது பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஊற வச்சதுனால சரி வெண்பொங்கலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். ஏன்னா நைட்டு போல் வந்து வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த நைட்டுமே வந்து பொங்கல் சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்படின்னால வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஈவினிங் ஒரு 6 போல் இருக்கும், நான் வந்து வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஒரு 6 போல் எல்லாமே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு 6:30 மணி 6:45 மணி போல் தான் வந்து மகர விளக்கு தரிசனம் சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடியே எல்லாமே பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அண்டு பேக் டு பேக் ஒர்க் இருந்தனால அன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக போச்சு. மார்னிங்கும் பிரசாதம் ஈவினிங்கும் பிரசாதம் பண்ணணும் அப்படின்ற போது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த வேலை மட்டும் இல்லாமல் ஃபுல் வீடியோ வந்து க்ளீன் பண்ணுறது இதெல்லாமே அந்த 1 வீக் முன்னாடி பண்ணதுனால அந்த 1 வீக் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டயர்டாகவும் உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நைட்டு மூவி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டு 10 ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவியும் புக் பண்ணியாச்சு. பட் எனக்கு அந்த மூவியோட நேம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்ததுனால சரியாக ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து சந்தானம் நடித்த அந்த படம் தான். அண்ட் ஃபைனலி சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நான் வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பூஜை முடிஞ்சதும் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஒரு 7 போல் இருக்கும் எல்லாம் முடியறதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சதும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பக்கத்தில் வந்து சிவன் அண்ட் ஐயப்பன் 2 கோயிலுமே வந்து ஒன்றாவே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனதுமே வந்து கோயிலில் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரசாதம் மாதிரி நெய் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க வந்து நெய் பாக்ஸில் வாங்கிக்கலாம், இல்லைனா கையில் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரியே வாங்கி சாப்பிடலாம். அன்றைக்கி வந்து சாமிக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அது வந்து பிரசாதமாக கிடச்சிது. ஸோ நானுமே வாங்கியிருந்தேன். அண்டு ஃபைனலாக வந்து ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். நாங்கள் வந்து ஒரு 2 மாதம் கிட்ட வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து இன்றைக்கி விரதம் முடிஞ்சுது. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோருக்கு போயிருந்தேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு 8:30 போல் வந்தாச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உடனே வந்து மாலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே தான் மூவி புக் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கும் மாலுக்கும் ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ ஒரு 8:50 9 வந்து நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். பட் மூவி வந்து 10 1 hour வந்து ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து வரலை. அவங்க வர ஒரு 9:30 அது போல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ஹோம் சென்டர் போயிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பிகாஸ் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த வால் கிளாக் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. 350 300 400 450லேயே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு அந்தளவுக்கு ரொம்ப 50% ஆஃபர்ஸ் இல்லை. சில திங்ஸ்க்கு மட்டும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. லைக் இந்த சோஃபா அந்த வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ்க்கெல்லாமே வந்து 50% வந்து ஆஃபர் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு அண்டு நிறைய விஷயம் வந்து யூனிக்காக வச்சுருந்தாங்க. பட் ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. சில ஐட்டம்ஸ் வந்து நான் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க.
செக்கிங்கில் எல்லாத்தையும் வைக்கணும். ஸோ இன்னொரு நாள் எல்லாமே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒரு 3/4 மணி நேரம் போல் இருக்கும். ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தோம். என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க, நியூவாக எதனா ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி 9:45க்குலாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு கால் பண்ணாங்க. சரி நாங்கள் மூவி பார்க்க உள்ளே போயிட்டோம். மூவிலாம் முடிஞ்சு வெளில வர ஒரு 1:30 போல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.